ஆசீர்வாதத்தை வந்து வெளிச்சத்தின் மூலமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கால் பேசி. நன்றி 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 அம்மா. தோஸ்ரம் தோஸ்ரம் தோஸ்ரம். இன்றைய நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்க இந்த ஆன்லைன்ல இது என்னுடைய உண்மையான ஒரு ஆவியின் பலன் என்று சொன்னால் இது மிக ஆகாது. இந்த நாளிலும் அறிவிப்பாளர் மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடிவரை ஐயாவை இந்த முதிர்ந்த வயதிலும் பசுமையாயிருக்க நீர் பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இன்றைக்கு வழி நடத்துகிற சகோதரி அலங்காரம் ஆண்டவரே நீரே ஆரம்பம் முதல் முடியும் வரை உமது பரிசுத்த ஆவியினால் சகோதரியை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உமது பாதத்துல கெஞ்சி நிற்கிறோம். எல்லா துதிக்கான மகிமைகள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே. நாங்கள் சிறுவோம் நீங்கள் பெருகவுமாயிருக்கணும் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிறவர் ஆண்டவரே எங்களுக்குள் வசிக்கிறார் என்கின்ற காரியத்தையும் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவர் எங்களுடைய அருகினிலே இருக்கிறார் என்கின்ற காரியத்தை உணர்ந்த வண்ணமாக இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு செய்தியை கொடுக்க நீர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு கோடான கோடி தோஸ்ரம் சுவாமி. அது மனமாக சகோதரர் செலிஸ்லி ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை இந்த நாள் வரைக்கும் ஆசீர்வதித்ததற்காக கோடி 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 நன்றி சொல்கிறோம். அது மனமாக ஆண்டவரை இந்த நாளிலும் கூட சுவாமி அவர் கையில் செய்கின்ற ஒவ்வொரு கருவிகளும் ஆண்டவரை அவருக்கு ஜாதகமாய் அமையும் வண்ணமாக எங்களுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலேயும் அல்ல ஆண்டவரை ஐயா உமது பலத்தினாலே அழகாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை நடத்த அவரையும் பெறப்பட்டுங்கள் சொல்லி உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறதற்காக தோத்திரம், எங்கள் அருகில் இருக்கிறதற்காக தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகள் மன்றாட்டின் அபிஷேகங்கள். ஆகவே எங்களுடைய மன்றாட்டின் அபிஷேகங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடும்பங்களின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவிகளையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்களை குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரனானவருக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கள் அசந்து தூக்கப்படுவான் என்று சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நான் தாவீதின் குடும்பத்தில் மெய்யாகவே இந்த தாவீதை நாங்கள் இப்ப யோசிக்கும் பொழுது தாவீதை பற்றி ஆண்டவர் கொடுத்த சாட்சிகளை நாங்கள் மறக்க கூடாது. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவார். கவனியுங்கள், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவார். அப்படி உங்களால் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். பல மணி நேரங்கள் தேவ சன்னிதானத்திலே இருதயத்தை ஊற்றி மன்றாடவும் முடியும். உள்ள நொறுங்கி கண்ணீரோடு விண்ணப்பம் செய்யவும் முடியும். ஆத்மாக்களுக்காக கற்ப வேதனை பற்றி ஜெயிப்பதற்கும் விண்ணப்பத்திற்கும் ஆவியோடு கர்த்தர் தருகின்ற பாரமும் வேண்டும், ஜெப ஆவியும் வேண்டும். இறைமையா மேல் அந்த பாரம் விண்ணப்பத்தின் ஆவி இருந்தது என்றும், என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீருமே ஆனதினாலே நலமாக இருக்கும். அப்பொழுது ஜனமாகிய குமாரத்தி கொலை உன்னை கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று எரேமியா 9:1 அவர் சொல்லுகிறார். தாவீது கண்ணீரோடு ஜெயிப்பதற்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா.
அவர் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார் என்றும் 1 சாமுவேல் 20 வாசிக்கின்றோம். தனக்கு பலனே இல்லாமல் போகும் மட்டும் அழுதார் என்று. அதிகமாக கண்ணீர் சிந்தின ஒரு பக்தன் அவர். என் கண்ணீரை உமது துருத்தியிலே வைக்கும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதம் 56 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த மன்றாட்டின் அபிஷேகம் இருந்தது. அதனாலே அதிகாலையிலே வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார் என்று மார்க் 1:35 வாசிக்கின்றோம். மார்க் 1:35 தியானியுங்கள். சாயங்காலமான பொழுது ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனியாக இருந்து இரவு நேரங்களிலே ஒலிவ மரங்கள் முழு இரவும் ஜெபித்தார் என்றும், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலே இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார் என்று எபிரேயர் 5வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரு நாள் ஒரு பாவியாக ஸ்ரீ இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்தார். அவருடைய பாதங்களை கண்ணீரினாலே நினைத்து கொண்டு இருந்தால் ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தமிட்டாள் என்றும், தன் தலை மயிரினாலே அந்த பாதங்களை துடைத்தாள் என்றும், அவள் தன் வாயினால் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் அவள் சொரிந்த அளவற்ற கண்ணீர் பேசியது. அவள் உள்ளத்தின் ஆழம் பேசினது. அவளுடைய அன்பு பேசினது. பரிசுத்த ஆவியானவரே தேவ அன்பு இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்றதை ரோமர் 5வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரோமர் 5:5 எல்லா ஊழியத்தின் வெற்றியும் ஜெபத்தின் விண்ணப்பத்தினாலும் அன்றாட்டிலும் தான் இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்க ஆவியின் வரங்கள் செயல்படுகிறது. கனி உள்ள வாழ்வு வருகின்றது. வாழ்க்கையும் ஊழியத்தை பிரகாசிக்க செய்கின்றது. சாத்தான் ஒரு விசுவாசியையோ ஊழியரையோ மேற்கொள்ள நினைக்கும் போது முதலாவது தாக்குகிற இடம் ஜெப ஜீவியத்தை தான். ஜெபத்தில் குறைவுபடுத்தவும் பாவங்களை ஒவ்வொன்றாக உள்ளே நுழைத்து விடுகின்றது. பாருங்கள், காட்டில் உள்ள ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை துரத்தி பிடிக்கும் பொழுது முதலிலே தாக்குகின்ற பகுதி அதனுடைய மூச்சு குழாய் தான். மூச்சு குழாயை பிடித்து விட்டால் அந்த மிருகம் சீக்கிரமாக இறந்துவிடும். உங்களுக்கு மூச்சு குழாயை போல இருப்பது உங்களுடைய ஜெப வாழ்க்கை தான். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். பாவத்தின் கொடிய பாவம் கொலை அல்ல, விபச்சாரம் அல்ல, ஜெபிக்காமல் இருக்கிறது தான் பெரிய பாவம். அன்பானவர்களே, ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாவங்கள் விரைவிலே குடியேறிவிடும். கர்த்தரோ உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார். மட்டுமல்ல, பிதாவின் வலது பாரசத்துல உங்களுக்காக பரிந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அதான் இப்படி சொல்லலாம், ஒரு வக்கீல் மாதிரி, as an advocate to the father. அதை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க, எங்களுக்காக வேண்டிய அட்வொகேட்டா நிக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ரோமர் 8:34, யோவான் 1:21. எனவே அவர் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவர். இஸ் தி லாயர் ஃபார் அஸ். பேசுடனே கூட அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக துக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்றும், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்ததென்று லூக்கா 22வது அதிகாரம்
44வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் மன்றாட்டின் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க வேண்டுமா, இல்ல மன்றாட்டு வீரரா? இயேசு கிறிஸ்துவே கெத்செமனி தோட்டத்திலே தந்தி எதிரோன் என்னும் ஆற்றின் அருகே ஒளிவ மரங்கள் நிரம்பி இருக்கின்ற கெத்செமனியிலேயே முழங்கால் படிக்கிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? முகமுப்புற விழுந்து ஜெபிக்கிறார் என்று மத்தேயு 26:39 வாசிக்கின்றோம். ஆத்ம வியாகுலத்தோடு ஜெபித்தார் என்று அது மத்தேயு 26:38 வசனத்திலே வாசிக்கின்றோம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி ஜெபிக்கிறார் என்று எசாயா 53:12 அவர்தான் ஊக்கமான ஜெபத்திற்கு முன்மாதிரி. நீங்கள் பின்பற்றி வரவேண்டிய அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போனவர். இயேசு அன்றைக்கு தன்னுடைய சீசர்களோடு ஜெபம் பண்ணும் பொழுது கூட, நீங்கள் 1 மணி நேரமாக என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார். அதை நாங்கள் மத்தேயு 26:40 வாசிக்கின்றோம். என்னோடு கூட என்கின்ற வார்த்தையை பாருங்கள். என்னோடு கூட, அவரோடு கூட முழங்கால் படியிட்டால் அவரில் உள்ள அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வரும். என்னோடு கூட என்று அவர் கூப்பிடும் போதே உங்களையும் அவரோடு ஜெப பங்காளர்களாக இணைத்துக் கொள்ள அவர் ஆவலாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களை தனியே ஜெபிக்க சொல்லவில்லை. என்னோடு கூட என்னுள்ளே இணைந்து என்னோடு ஒரு மனமாய் ஜெபம் பண்ண வாருங்கள் என்று அழைக்கிறார். அதை நான் முதல்ல சொன்னது அதிசயங்கள் செய்கிறவர் எங்களுக்குள் வசிக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் எங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுடைய ஜெப அறையிலே நீங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள் என்று அழைக்கின்ற இயேசுவின் சத்தம் உங்களுக்கு செவியிலே தொனிக்கட்டும். உங்கள் அருகிலே அவர் முழங்கால் படி இருக்கிறார் என்கின்ற உணர்வு உங்களுக்கு உள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் கைகளால் அவருடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மா சரீரம் அவரோடு இணைந்திருக்கட்டும். அவருடைய இருதய துடிப்பு பெருமூச்சு உங்கள் காதுகளிலே கேட்கட்டும். அவருடைய மன்றாட்டின் குரல்கள் உங்கள் இருதயத்தை அனல் மூட்டி எழுப்பட்டும். ஓரேல் ராபர்ட் என்கின்ற ஒரு பக்தன் ஒருமுறை 40 நாட்கள் உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தின் ஆவியின் வரங்களை கேட்டார். அப்பொழுது இயேசு அவருக்கு தரிசனமாகி, மகனே, நீ என்னோடு கூட 3 நாட்கள் என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வாயா, என்னோடு ஜெபிக்க வருவாயா என்று கேட்டார். ஓரல் ராபர்ட் ஒப்புக்கொண்டார். அவர் தன் ஜெப அறைக்குள் நுழைந்த பொழுது அந்த அறை கெத்செமனி தோட்டமாக மாறியது. அங்கே முழங்கால் படியிட்டு ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கின்ற இயேசுவை கண்டார். அப்பொழுது இயேசு அவருடைய காதுகளை திறந்தார். உலகம் எங்கும் உள்ள லட்சக்கணக்கானவர்களுடைய கதறல், அங்காளிப்பூ, பெருமூச்சுகள் என்ற கூக்குரல்கள் அவர் காதிலே கேட்க ஆரம்பித்தது. தன்னை அறியாமலே ஆத்ம பாரம் அவருக்குள் வந்து ஊக்கமாக ஜெபிக்க கற்றுக்கொண்டார். ஆவியின் வரங்கள் அன்று முதல் அவர் மேல் செயல்பட தொடங்கினது. இயேசு ஜெபித்த போது வேர்வை சிந்தினார் என்று காண்கிறோம். கண்ணீர் சிந்தினார் மட்டுமல்ல, இரத்தத்தையும் சிந்தினார் என்பதை வேதம் கூறுகிறது. அது லூக்கா 22:44 எபிரேயர் 5:7 வேதம் தெளிவாக கூறுகிறது. இயேசு முதலில் இரத்தம் சிந்தின இடம் சிலுவை அல்ல அன்பானவர்களே, அது கெத்செமனி தோட்டம். அங்கே இயேசுடைய இரத்தம் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன என்றால், இரத்தமும் ஜெபிக்க கூடியது. அது என்னவென்றால், இரத்தமும் ஜெபிக்க கூடியது. இரத்தத்துக்கு சத்தம் உண்டு.
மொழி உண்டு. இரத்தத்தின் சத்தத்தை பிதாவானவர் கேட்கிறார். முதலிலே காயின் தன் சகோதரனை ஆபேலை கொன்ற பொழுது, இரத்தம் சிந்திய பொழுது அந்த இரத்தத்தின் சத்தம் பரலோகம் வரை எட்டினதென்றும் அதை கேட்டு தேவன் இறங்கி வந்தார் என்றும், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார் என்று ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்ன இரத்தத்தின் சத்தம் பரலோகத்தை எட்டியது என்று. ஆபேலின் இரத்தம் என்ன பேசியிருக்கும்? பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி பழிக்கு பழி, ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கின்ற ரீதியில் தான் சகோதரனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று பேசியிருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தமோ நிச்சயமாகவே அப்படி பேசி இருக்காது அன்பானவர்களே. அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் சிந்தின இரத்தம் நம்மேல் ஜெப ஆவியை ஊற்றும்படியாகவும் மன்றாடி இருந்திருக்கும். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், இது வேதம் கவனமாக சொல்கிறது, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளையே இயேசுவின் இரத்தம் பேசினது என்று எபிரேயர் 12வது அதிகாரத்துல 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவின் அருகிலே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். என் ஆண்டவரே, நீர் ஜெபிக்கும் பொழுது சிந்தின இரத்தம் வீணாக தரையிலே விழக்கூடாது, என் உள்ளத்திலே விழட்டும், விண்ணப்பத்தின் ஆவியை கொண்டு வரட்டும், மன்றாட்டின் ஆவியையும் அக்கினியாக பற்ற வைக்கட்டும், என்னையே ஜெப வீரனாக மாற்றி அருளும் என்று ஜெபியுங்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் உள்ளத்தில் வரும் பொழுது ஜெபிக்க முடியாதபடி தடை செய்யும் இருளின் ஆதிக்கங்களை நீக்கும், காரிருளின் வல்லமைகளை விரட்டி அடிக்கும், தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் கொண்டு வரும். அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்த ஆத்ம பாரத்தின் விண்ணப்பத்தின் ஆவியையும் கொண்டு வந்து விடும். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்திற்குள் சென்று விழுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியாரோடு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட. அதபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களை எமக்கு உதவி செய்கின்றார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால ஆவியானவர் தானே வாக்குக்கு அடங்காத பெரும் மூச்சுகளோடும் நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே வேதம் கூறுகிறது. ரோமர் 8:26. இயேசு நமக்கு ஒரு ஜெப நபர் என்பதை கவனித்தோம். அதுபோலவே தேவ ஆவியானவரும் நம்முடைய ஜெப நண்பராக நம்மோடு இணைந்து ஜெபிக்க தெரியப்படுகிறார். நம்முடைய பலவீனங்கள் நேரங்களிலே நமக்கு உதவி செய்து நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினாலே அவர் தானே நமக்கு வேண்டுதல் செய்கின்றார். ஒரு ஆச்சரியமான வேத பகுதி ஒன்று உண்டு. யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி ஜெபம் பண்ணும் பொழுது முடிவில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்கிறார். ஆதியாகமம் 32:28 வாசித்து தியானியுங்கள். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்கிறார். இது ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சாதாரணமான மனிதனால் எப்படி தேவனை மேற்கொள்ள முடியும்? இதன் ரகசியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் ஜெயிப்பதற்காக முழங்கால் படியிடுகிறானோ அவனுக்கு ஜெபத்திலே உதவி செய்ய கிறிஸ்து ஒரு பக்கம் ஜெப நண்பராக வருகிறார், மறுபக்கம் அவனுக்கு உதவி செய்ய ஆவியானவர் வருகிறார். கிறிஸ்துவத்திலே மூடியில 2 பகுதி ஜெபிக்கிறவர்களோடு நிற்கிறபடியினாலே ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் கொள்ள முடிகின்றது. அப்படித்தான் யாக்கோப்பினாலும் தேவனை மேற்கொள்ள முடிந்தது. கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்துல நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருந்தாலும் கூட ரோமர் 8:34 நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் தமது அருகிலே வந்து நம்முடைய ஜெபத்தோடு இணைந்து கொள்கிறார். கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, ஆவியானவரோடு நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார்,
அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறார் என்று யூதா 1:20 மறந்தே விடாதீர்கள். யூதா 1:20 தேவ வசனம் உயிர் உள்ளது அன்பானவர்களே. அதை பற்றி நீங்க ஒரு விதமான சந்தேகமும் ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் இருக்க, பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அப்பதான் இங்க பவுல் எழுதுகிறார், ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களாகவும் பண்ணுவோம் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள் என்று எபேசியர் 6:18 வாசிக்கின்றோம். எபேசியர் 6:18 டாக்டர் ஸ்டான்லி ஜான்சன் ஒரு முறை சொன்னார், சபைக்கு மிக தேவையான ஒரு வரம் உண்டு என்றால் அந்த வரம் அற்புதங்களை செய்கிற வரம் அல்ல, சுகம் அளிக்கிற வரமும் அல்ல. சபைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற முதல் வரம் ஜெபிக்கின்ற வரம் தான் என்றார். ஜெபிக்கின்ற வரம் வந்துவிட்டால் மற்ற எல்லா வரங்களும் ஆட்டோமேட்டிக்கல் தானாகவே வந்துவிடும். 9 ஆவிகளின் வரங்களுக்குள்ளே அந்நிய பாஷையும் வரமும் ஒன்று. ஆவிக்குள்ளான ஊக்கமாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் இந்த அந்நிய பாஷையின் வரத்தை தந்தருளுகின்றார். அது பரலோக மொழி மட்டுமல்ல, ஆவியானவரின் மொழி. அந்நிய பாஷையிலே ஆவியிலே நிரம்பி உங்களுக்காக ஜெபிக்க பரலோக வாசல் திறக்கின்றது. ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொள்கிறார், ஜெப பாரத்தை தருகின்றார், ஜெப குறிப்புகளை நினைவுபடுத்துகின்றார். மட்டுமல்ல, உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் ஆரம்பித்து விடுகிறார். அந்நிய பாஷையில ஜெபிக்க உங்களை அறியாமலே உள்ளமானால் கொள்ளுகின்றது, அக்கினி மூழ்கின்றது. நீங்கள் பக்தி விருத்தி அடைய ஆரம்பித்து விடுகிறீர்கள். அந்நிய பாஷையில பேசுகிறவரும் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகின்றான் என்று 1 கொரிந்தியர் 14:4 கூறுகிறது. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்திலே பேசாதபடி தேவனிடத்திலே பேசுகின்றான் என்பதையும் வேதம் கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது 1 கொரிந்தியர் 14:2 தியானியுங்கள். 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையிலே ஜெபிக்க பழகுங்கள், ஆவியானவரோடு ஆளுகை பூர்ணமாக விட்டு கொடுங்கள். உங்களுடைய நடுவிலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆவியானவருடைய இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் ஜெபிக்கின்றோம். ஆவியானவர் தரும் பாரத்தோடு ஜெபிப்பதற்காக உதவியாக இருக்கின்றது. 3வதாக ஜெப நண்பர்களுடனே கூட. இதை கவனியுங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழர்களும் பாபிலோனிலே மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அஸ்ரியா என்று தன்னுடைய தோழர்களுக்கும் இந்த காரியத்தை அறிவித்தான். அவனோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவர்களுக்கு அதை அறிவித்தான் என்று தானியேல் 2வது அதிகாரம் 17-18 வாசித்து தியானியுங்கள். அவர் தானியேலுக்கு அவனுடைய நண்பர்களும் அவனோடு இணைந்து ஜெபிக்க தேவைப்பட்டிருக்கிறது. 1வது ஜெப நண்பர்கள் இயேசு என்னும், 2வது ஜெப நண்பர் ஆவியானவர் என்றும் நாம் தியானித்தோம். அதோடு நிறுத்திவிடக் கூடாது. உலகத்திலேயே கர்த்தர் அநேக ஜெபங்களை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய குடும்பத்திலே விசுவாசிகளான ஜெப நண்பர்களும் நமக்கு தேவை. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஞானிகளோட வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுக்கத்நேசர் தான் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்றும்
அப்படி சொல்லாவிட்டால் ஞானிகளை சிறைசேதம் பண்ண போவதாகவும் அவன் அறிவித்திருந்தான். இதை குறித்து அறிந்த தானியேல் தன்னுடைய ஜெப நண்பர்களாகிய அனனியா, மிஷாவேல், ரியா என்பவர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். பின்பு காலங்களில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோக தேவனை தோசரித்தான் என்று வேதம் கூறுகிறது. தானியேல் 2:19 வாசியுங்கள். தானியேல் 2:19. உங்களோடு ஒரு மனமாக ஜெபிக்கக்கூடிய ஜெப நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது பெரிய பாக்கியமாகும் அன்பானவர்களே. உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை பார்க்கிலும் பரிசுத்தவான்களின் ஜெபம் பெரிய செல்வமாகவே இருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகின்ற அவனுடைய அக்கினி அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான ஒரு நல்ல தைலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை சங்கீதம் 123:1-2 வாசிக்கின்றோம். சங்கீதம் 133:1-2 வாசிக்கின்றோம். ஜெபிப்பதற்கு 2 பேர் கூடி வந்தால் போதும், கர்த்தர் அங்கே வந்து விடுவார். 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டிருந்தார், பரலோகத்தில் உள்ள தேவன் அதை வாய்க்க செய்வார். ஆகவே உங்களுக்காக உண்மையாக ஜெபிக்கின்ற ஜெப நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒண்டியாய் இருப்பதை பார்க்கிலும் 2 கூடி இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவனுடன் அழிவு, அவனை உடனே தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விழுகிற துணை இல்லையே என்பதையும் நான் பிரசங்கி 4வது அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே வாசிக்கின்றோம். அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய வல்லமையை முறியடிக்க வேண்டும். ஒரு மனமாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று உபாகமும் 32:30 வாசிக்கிறதை மறந்து விடாதீர்கள். உபாகமும் 32:30. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே பேதுரு வசனத்தை பிரசங்கித்த பொழுது அவரை ஜெபத்திலே தாங்க மன்றாட 11 அப்போஸ்தலர்களும் கூட நின்றார்கள் என்று அப்போஸ்தலர்கள் 2:14 வாசிக்கின்றோம். இதனாலே மகா தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஜனங்கள் 3000, 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஜெப ஆவி பற்றி எரிவதற்கு அவர்களுடைய ஒருமனப்பாடுதான் காரணம் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் என்றும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப உறவை ஏற்படுத்துங்கள். ஜெப நண்பர்களோடு கைகோர்த்து தோளோடு தோள் நின்று ஊக்கமாக ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆவலாக இருக்கிறார் என்று சொல்ல இன்றைக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெபத்தை கேட்கின்ற தேவன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்தேயு 21:22 வாசிக்கிறதை மறந்து விடாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் இதே வண்ணமாக வேத வசனங்களை பற்றி கொண்டு அதனால் பெரும் விசுவாசத்தோடு ரோமர் 10:15 வாசிங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல சமர்ப்பித்து விடுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொண்டு ஜெபம் செய்வோம். என் அன்பு தெய்வமே, இந்த உலகத்தின் காரியங்களை எத்தனையான வேதனைகள் இருக்கின்றன, சஞ்சலத்தை உண்டு பண்ணுகின்றது. ஆனால் நாங்களோ எங்களுடைய பாரங்களை அல்ல, ஆண்டவரே, கவலைகளை அல்ல, உண்மையே நம்புகின்றோம். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு மன்றாட்டின்
அபிஷேகத்திற்காக நீர் எங்களுக்கு தர போகிறதற்காக உமக்கு கோடி கோடி தோசரம் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு நிச்சயமாக இதை தருவீர் என்று நம்பி விசுவாசித்து உம்மை தோசரம் சொல்லுகின்றோம் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இன்றைய செய்தியை கேட்கிறவர்களும் ஜெபத்திலே பலப்படுத்தும்படியாக அவர்களையும் ஆவியின் அபிஷேகத்தினால் முற்றிலுமாக மாற்றுங்கள். தெய்வ சாயலை தருகிறபடினால் உமக்கு தோத்திரம். ரசிக்கப்படாதவர் ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. நீரே அவர்களுக்கு இந்த இருளிலே இருந்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். வேற ஒருவராலும் முடியாது சுவாமி. உங்களால் மாத்திரம்தான் அதை முடியும். நித்திய வெளிச்சத்திற்குள் அவர்களையும் இழுத்து வாருங்கள் என்று எல்லோரும் இன்றைக்கு ஒருமனப்பட்டு எங்களுடைய ஜெபத்தை உமது பாதத்திலே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடலோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் என் நேரமும் நாங்களே ரடிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை உறுத்தே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை உறுத்தே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி எல்ரோயி நீதானையா, எங்களையும் கண்டீரையா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானரே எங்களுக்கு நீரே சமூகமையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்து நடத்தினீரே. விண்ணப்பம் கேட்டீரையா, எங்களுக்கு விடுதலையை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. தள்ளாத விட இல்லையே, தாங்கியே நடத்தினீரே. நடத்துமையா, தாங்கியே நடத்துமையா என்று கண்ணீரோடு இந்த ஜெபாவியை எங்களுக்கு தருமணமாக உங்களிடத்திலே மன்றாடுகிறோம். மன்றாட்டின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. அபிஷேகம் இல்லாதபடி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே சுவாமி, உமது ஆவியை ஊற்ற வேண்டும் என்று எல்லோரும் இன்றைக்கு தோத்திரபலி விண்ணப்ப ஜெபத்தை ஒன்றோடு சேர்ந்தே இருக்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அம்மா, தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை ஐயா மகேந்திரன் ஐயா, மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமீன், ஆமீன், ஆமீன்.